ஃபெஞ்சல் புயல் காரணமாக தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. விழுப்புரம் மாவட்டத்தில் நேரிட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்து மத்திய குழுவினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். ஃபெஞ்சல் புயல் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்து மதிப்பிடுவதற்காக மத்திய உள்துறை அமைச்சக பேரிடர் மேலாண்மை இணைச் செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையில் 7 பேர் கொண்ட மத்திய குழு தமிழகம் வந்துள்ளது. இந்த குழுவினர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களை பார்வையிட்டு விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தனர். ஐயன்கோவில்பட்டு பகுதியில் நெடுஞ்சாலை பாதிப்பு குறித்து ஆய்வு செய்த பின் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தினர். அதில் மாவட்டம் முழுவதும் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து புகைப்படங்கள் மூலம் விளக்கப்பட்டது. அரகண்டநல்லூரில் மத்திய உள்துறை அமைச்சக பேரிடர் மேலாண்மை இணைச் செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையில் மத்திய குழுவினரும் தமிழ்நாடு அரசின் உயர் அதிகாரிகளும் புயல் சேதத்தை பார்வையிட வந்தபோது அவர்களை பொதுமக்கள் சூழ்ந்து கொண்டு கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். விழுப்புரம் மாவட்டத்து முழுக்கும் எல்லா ஊருக்கும் 2000 ரூபா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் 2000 ரூபா, கடலூர் மாவட்டம் 2000 ரூபான்னு அறிவிச்சிருக்காரு. இதில் குறிப்பிட்ட பகுதி ஒண்டி தான் பாதிச்சுது, மற்ற யாரும் பாதிக்கலை. பாதித்த பகுதிக்கும் 2000 ரூபா, பாதிக்காத பகுதிக்கும் 2000 ரூபானா இது எந்த விதத்துக்கும் நியாயம்? இந்த நியாயத்தை கவர்மெண்ட் பரிசீலனை செய்யணும். எங்களுக்கு 2000 ரூபா போதாது, 2000 ரூபாய்க்கு மேலே கொடுத்து ஒரு ரேஷன் கார்டு குறைந்தபட்சம் எங்களுக்கு 10,000 ரூபா கொடுக்கணும். அரசூர், இருவேல்பட்டு, திருவெண்ணைநல்லூர், சிறுமதுரை, திருக்கோவிலூர் பகுதிகளிலும் ராஜேஷ் குப்தா தலைமையிலான மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். அதேபோன்று மத்திய விவசாய மற்றும் உழவர் நலத்துறை இயக்குனர் பொன்னுசாமி தலைமையிலான மற்றொரு குழுவினர் வைலாமூர், கருங்காலிப்பட்டு, சென்னாக்குணம், அரகண்டநல்லூர் உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு செய்தனர். அப்போது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களில் பயிர் சேதம் குறித்தும் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர பகுதி பாதிப்புகள் குறித்தும் ஆய்வு செய்து வெள்ள பாதிப்பு குறித்து கேட்டறிந்தனர். வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு மீட்கப்பட்டவர்களிடம் விசாரித்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் ஆய்வினை முடித்த பிறகு நெய்வேலிக்கு செல்லும் மத்திய மதிப்பீட்டு குழுவினர் ஞாயிறன்று கடலூர், புதுச்சேரியில் ஆய்வு செய்கின்றனர். புயல் வெள்ள பாதிப்பு குறித்து பேரிடர் மற்றும் வருவாய்த்துறை முதன்மைச் செயலர் அமுதா ஒரு குழுவினருக்கும் மற்றொரு குழுவிற்கு வருவாய்த்துறை ஆணையர் ராஜேஷ் லக்கானி, மாவட்ட ஆட்சியர் பழனி ஆகியோரும் விளக்கி கூறினர். விழுப்புரம் மாவட்டத்தில் ஃபெஞ்சல் புயலினால் 240 கிராமங்களும் விழுப்புரம் நகரப்பகுதிகளும் பாதிப்படைந்தன. விளைநிலங்களை பொறுத்தவரை மாவட்டத்தில் 1,09,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் 80,570 ஹெக்டேர் பாதிப்படைந்தன. மாவட்டம் முழுவதும் 75% விவசாய நிலங்கள் பாதிப்படைந்துள்ளன. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சீமோனுடன் செய்தியாளர்கள் முத்துக்குமரன் மற்றும் காமராஜ்.